ஸ்ரீ குருப்யோ நம. நேற்று நம்ம பிளானட்டை பற்றி சனி பகவானை பற்றி பார்த்தோம். இப்போது அந்த சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ வெயிட் கொடுக்குறாங்க? அந்த சனி பகவான்னா எல்லா மக்களுக்கும் பயம், ஒரு பீதி வருதுன்னா ஏன் ரீசன் என்ன? அப்போ இன்னைக்கு பார்ப்போம். என்னென்னா சனி பகவான் அவர் கேஸ் பிளானட்டு, அதாவது கேஸ் கெயின்ட்டுன்னு பேர் அவங்களுக்கு பேர். ஏன் சனி பகவான் கேஸ் பிளானட் சொல்கிறோம்னா அந்த பிளானட்டே எப்படி இருக்கும்னா கேஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னா ஹைட்ரஜன், ஹீலிங். ஹைட்ரஜன் 95% இருந்துச்சுன்னா ஹீலிங் இருக்கும். ஹைட்ரஜன் 75% இருந்துச்சுன்னா ஹீலிங் 75% இருக்கும். ஸோ ரெண்டு கேஸுமே முக்கியமான கேஸு, ரெண்டும் ஆகாத கேஸு. ஸோ ரெண்டுமே மனுஷனுக்கு ஆகவே கூடாது. அப்படிங்கும்போது அந்த ரெண்டு கேஸுமே மெர்ஜானது தான் சனி பகவானோட பிளானட். அந்த பிளான்ட் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. அதனால தான் அது என்ன ஆகுது, சந்திரனுக்கு 12, சந்திரனுக்கு 2 அப்படின்னா 7ஆம் சனின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் நம்ம 7ஆம் சனின்னு சொல்கிறோம் அப்படின்னா சந்திரன்றது யார்? சரீரகாரகன். சரீரம் என்னது? உடம்பு. ஸோ சிரசிலிருந்து ஆரம்பித்து நம்ம கால் வரையும் இருக்கிறது எல்லாம் நாடி, நரம்பு, சதம், ரத்தம் எல்லாமே, போன் எல்லாமே சேர்ந்தது தான் உடம்பு. ஆத்மா, மனசு எல்லாமே. ஸோ அப்படி இருக்கிறச்ச இந்த ஓல் சரீரம், ஓல் பாடியும் சந்திரனுடைய அனுகிரகத்தினால தான் வந்திருக்கு. அதனால தான் சனிக்கு இவ்வளோ ஆகர்ஷம் எங்கே வந்து கிடைக்குதுன்னா சந்திரனுக்கு 2, சந்திரனுக்கு 12. ஸோ இந்த ஒரு வேல்யூ என்ன கிடைக்குது, நம்ம 7ஆம் சனின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சந்திரனுக்கு 4. ஏன் நம்ம சந்திரன் சொல்கிறோம் அப்படின்னா சந்திரன் தான் சரீரக்காரகன். ஃபஸ்ட்டு சொன்னோன்னா சரீரக்காரகன் மட்டும் இல்லை, அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே சந்திரனுடைய அஃபெக்ட் தான். அப்போது சனியோடைய கிராவிடேஷன் சந்திரனை தாக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளை தாக்கும். நம்ம மீன்ஸ் இந்த சரீரத்தை தாக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அஷ்டம சனியாக இருக்கட்டும், கண்ட சனியாக இருக்கட்டும், இல்லை அத்ராசம சனியாக இருக்கட்டும், ஸோ சனியால் வரக்கூடிய எல்லா அதாவது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வரலாம்? மேபி சந்திரன்றதான் என்ன வரும்? ஸ்ட்ரெஸ்ஸு. என்ன ஸ்ட்ரெஸ் வரும்? மைண்டு, பாடி இல்னஸ்ஸு, அப்புறம் சரோனிக் இல்னஸ்ஸு, அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸு, அப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அப்புறமேட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி அது வர சான்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஜென்ரல் ஃபீலிங் ஆஃப் ஃபேட்டிக்னு ஒன்று இருக்கும். அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோம்னாக்கா ஃபிசிக்கல் இல்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஸ்லீப்பிங் இருக்காது, அது தூக்கம் இருக்காது. தூக்கம் எப்படி இருக்கும்? மாயை மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 1 ஹவர் தூங்கினோம்னா அது தூக்கம் வராது. ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் எப்படி வருதுன்னா சனினால் வருது. ஏன்? அந்த கெட்ட கேஸ், அந்த வாயுக்கள் இருக்கிறதுனால அதோடைய ஆகர்ஷணத்தை அப்படியே ஃபிசிக்கலாக நம்ம தாக்கும்போது, சந்திரனாகப்பட்ட நம்ம சரீரத்தை தாக்கும்போது அது நம்மளுடைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன நான் சொன்ன எல்லா கஷ்டமும் வரும். எப்படி வரும்? ஏன் வரும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், இதே விருச்சிக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ 4 சனி இருக்குது. ஸோ 1 year 2.5 years அது என்ன சொல்லுவோம்? அத்ராசம சனி நம்ம சொல்கிறோம். கும்பராசியிலேயே இருக்குது. கும்பராசி மூலத்திரிக்கோணம்னு சொல்கிறோம். மூலத்திரிக்கோணம் நட்சத்திரத்தில் இருந்தாலுமே அதோடைய எஃபெக்ட் நம்ம அனுபவிக்காமல் இருக்கோமா? அனுபவிச்சு தானே ஆகிறோம். ஏன்? குரு திருஷ்டி இல்லை. சுபகிரக திருஷ்டி எதாவது இருக்கா? குரு தான் சுபகிரகம், அது இல்லை. ஏன்? ஈக்குவல் பிளானட் யார்? சனிக்கு ஈக்குவல் பிளானட் யார்? குரு. ஸோ குருவும் சனி ஈக்குவல். ஒரு தராசில் வச்சோம்னா சனியோட என்ன வெயிட் இருக்கோ அதே வெயிட் ஆஸ்பத முள் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அதுதான் குருவோட வெயிட்னு சொல்லுவோம். ஆனால் இது 1 பிளானட்டு, 2.5 years பிளானட். இதுதான் டிஃப்ரென்ஸ். பட் அந்த டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா குருவுடைய திருஷ்டி மட்டுமே சனி அடிக்க முடியுமே தவிர குரு திருஷ்டி இல்லை அப்படின்னு சொன்னால் சனி அடிக்க முடியாது. சனி தன் பவரை காமிக்கத்தான் செய்யும். இது நம்ம பாவமா புண்ணியமா அப்படின்னு செஞ்சால் இது பாவம் தான் எடுத்துக்கணும், புண்ணியத்தை எடுத்துக்க முடியாது. எப்படி புண்ணியமாக இருந்துச்சுன்னா எப்படி சுபமாக இருக்கும்? எப்படி இருக்குன்னா லக்னாத் சனி எப்படி இருக்குது அதுதான் இம்பார்ட்டண்ட். கோச்சாரத்தில் வருது, இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிக்குது, சளி இன்றைக்கி வரும், ஒரு மாத்திரை போடுறோம், இல்லை ஒரு டானிக் சாப்பிட்றோம், மாத்திரை சரியாக போயிடுது, டானிக் குடிச்சு சரியாக போயிடுது, சளி சரியாக போயிடும், 1 week சரியாக போயிடும். அதே மாதிரி தான் கோச்சாரங்கிறது 2.5 வருஷம் தான். அந்த 2.5 வருஷத்துக்கு 2 வருஷமும் உங்களை பாதிக்குமா? நிச்சயமாக உங்களை பாதிக்காது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம் வச்சுக்கோ. அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம்னா அப்போ 4ஆம் பாவத்தில் எந்த பாவத்தில் 4ஆம் பாவத்தில் சனி இருக்குது அப்படின்னா சனி எங்கே போகும்? 1ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது எந்த பாவத்தில் 1ஆம் பாவம் ஏறுதோ அதுதான் அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம் ஃபுல்லாக எஃபெக்ட் கொடுக்கும். அந்த எஃபெக்ட் தான் எப்போ வரையும் நம்ம கஷ்டப்படுறோம்னா 2.5 years சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறோம். இதுதான் பேசிக், இதுதான் ரகசியமே. எல்லா நேரமும் கஷ்டம் கொடுக்காது சனி பகவான். ஏன்னா நம்ம எப்போ எக்ஸாம்பிள் அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கோம், நம்ம பறந்துருக்கோம். அப்படிங்கும்போது அந்த அனுச நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் 4ஆம் பாவத்தில் கூட சனி அந்த 1ஆம் பாவத்தில் எங்கே இருக்கோ, ஃபஸ்ட் நட்சத்திரத்தில் என்ன இருக்கோ அதில் தான் அடி வாங்கும். அதில் ஆரம்பிக்கும். அது 2.5 மாதம்
2.5 மாதம் தான் அது கணக்கு. அந்த 2.5 மாதத்தில் வாங்கக்கூடிய அடி தான் நமக்கு லாஸு, ஃபீலிங்ஸு, அதோட இல்னஸ்ஸு, அதோட டயர்ட்னஸ்ஸு, அதோட ஸ்லீப்பிங் மெத்தட், ஸ்லீப்பிங் இல்லாமல் போகிறது, அதாவது தூக்கம் இல்லாமல் போகிறது, ஃபினான்ஷியல் அடி வாங்குறது, சொத்து விற்கிறது, இல்லை ஏதோ பிரச்சனை மேலே பிரச்சனையாக நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறது, கோர்ட் கேசஸ்ஸு, இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணவே முடியாமல் இருக்கு இல்லையா? இந்த 2.5 மாதம் கணக்கு. இந்த 2.5 மாதம் தான் 2.5 வருஷத்துக்கு நம்மளை வந்து ஆட்டி படைக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு தான் நம்ம பிராயச்சித்தம் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம், அஸ்ட்ராலஜர் சொல்கிறாங்க. பட் அந்த அஸ்ட்ராலஜர் சொல்ல வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. நம்ம பிராயச்சித்தம் பண்ண வேண்டாம். இந்த 2.5 மந்த்தில் நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அதை நம்ம ஃபிசிக்கலாகவே பண்ண முடியும். எப்போ பண்ண முடியும்னா, அந்த மிச்சம் இருக்கிற அந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இயர்ஸ்குள்ளேயே நம்ம படிப்படியாக நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம சளி பிடிக்குது, ஹார்ட்டு, இப்போ 4ஆம் பாவத்தை சனி, அது 4ஆம் பாவம் என்ன குறிக்குது அப்படின்னா ஹார்ட்டை குறிக்குது. இந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரலாம். அது ஏன் வரலாம் அப்படின்னா, இப்போ 5 ராகு இருக்குது, இப்போ அட் ப்ரெசென்ட் ராகு இருக்குது. அந்த ராகு 5 இருக்கிறதுனால அப்டமல் ப்ராப்ளம் வரலாம். அப்டமல் ப்ராப்ளம் வரும்போது சாப்பாடு ஜீரணம் ஆகாமல் இருக்கலாம். நமக்கு டென்ஷனில் வந்து சாப்பாடு ஜீரணம் ஆகாது, அதனால் கேஸ் ஃபார்ம் ஆகலாம். அந்த கேஸ் மூலியமாக என்ன ஆகும், ஹார்ட்டு அடி வாங்க சான்சஸ் இருக்குது. அடி வாங்கினா ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இல்லை. அந்த கேஸ்னால ஹார்ட்டு பம்ப்பு லேட் ஆகும், தாமசமாகும் மீன்ஸ் என்ன அர்த்தம், லேட் ஆகிட்டு இருக்கும், அப் டவுன் ஆகும், பீட் வந்து அப் டவுன் ஆகும். இதனால நமக்கு வந்து ஐயோ அதுதான் பயம் வந்துச்சோ, ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ அப்படின்னு நினைக்க தேவையே இல்லை. நீங்கள் ஹார்ட் அட்டாக்லாம் உங்களுக்கு வராது. ஏன்னா 5ல் ராகு இருக்கிறதுனால அப்டமல் ப்ராப்ளம் வந்து கேஸ் ப்ராப்ளத்தை கொடுப்பாங்கன்னு தவிர, அதுவே நீங்கள் அப்டமல் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது நில் தான் வரும், எந்த குறையும் வராது அதில். ஏன்னா ராகு மாயாக்கரகம், அது ஃபோக்கஸ் பிளானட். ஃபோக்கஸ் பிளானட் என்ன செய்யும்னா உங்களை அந்த மாதிரி அப்டமல் ப்ராப்ளத்தை காமிக்கும். பட் அப்டமல் ப்ராப்ளத்தை குடிக்கவே கொடுக்காது. இதுதான் கிளியாரிட்டி அப்படின்னு டாக்டர் கொடுக்க மாட்டான். அது ஸ்கேன் கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா இதுதான் ரீசன். ஏன்னா ராகு ஃபோக்கஸ் பிளானட், அதனால தான். ஆனால் சனி 4 இருக்கிறதுனால அந்த ஃபோக்கஸ் பிளானட்டை வச்சு சனி என்ன பண்ணுது, அந்த கேஸ் பிளானட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஹார்ட்டை பம்ப் அடிக்குது. என்ன அர்த்தம், நம்ம கேஸ் ப்ராப்ளம் ஆகும். கேஸ் என்ன ஆகும், ஹார்ட்டுக்கு போகும், லங்ஸ் மூலியமாக ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட் என்ன பண்ணும், அந்த ஹார்ட் பீட் கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம், நார்மலாக இருக்க சான்சஸே கிடையாது, வராது. அப்போ நமக்கு என்ன ஆகும், பயமாக இருக்கும். ஐயோ ஆஞ்சியோகிராம் பண்ண சொல்லுவாங்களோ, டாக்டர்கிட்ட போனால் ஆஞ்சியோகிராம் பண்ண சொல்லுவானோ, நமக்கு செலவாகுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு நீங்களே ஃபிசிக்கல் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்னா, ஃபிசிக்கல் ஃபிட், மெடிக்கலி ஃபிட் எப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் அடிக்குது, ஹார்ட்டு கொஞ்சம் பீட் அடிக்குது, எல்லாம் ரொம்ப இதாகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் மிளகு, ஜீரகம் போட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா குடிங்க. நல்லா குடிச்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைட்ரஜனுடைய கேஸோ, இல்லை ஹீலியனோட கேஸோ, இல்லை மீத்தேன், ஏன்னா நம்முடைய வயிற்றில் ஒரு விதமான சுரக்கும், அது பேர் மீத்தேன்னு பேர். அந்த மீத்தேன் கேஸ் தான் ரொம்ப 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 டேஞ்சர். ஏன்னா வாமிட்டிங் செசஸ் வரும். வாமிட்டிங் வராது, ஆனால் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், ஆனால் வராது. நம்ம டார்ச்சர் பண்ணும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து கிளியர் பண்ணணும்னா இந்த மிளகு, ஜீரகம், சுக்கு இதெல்லாம் போட்டு நீங்கள் கரைச்சி குடிச்சிங்கன்னா, சூடு பண்ணி குடிங்க. அந்த ஹாட் வாட்டர் உள்ளே போன உடனே அந்த ஆட்டோமேட்டிக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த அப்டாமில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிளியர் ஆகி ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்லாம் கிளியர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அந்த ஹார்ட் பீட் நீட்டாக இருக்கும், நீட்டாக போயிட்டுருக்கும். இது ஒரு பிராய்ச்சித்தம், இதுதான் பரிகாரம்னு சொல்கிறேன். நீங்கள் சரி பகவான் விளக்கு போடுறதுனால உங்களுக்கு ஹார்ட் பீட் கம்மியாகோ, இல்லை ஆஞ்சியோகிராம் எடுக்கணுன்ற பயம் போகுமோ, அப்போதானது வேண்டவே வேண்டாம். நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய சிச்சுவேஷன் நீங்களே பார்த்துக்கலாம், உங்களுடைய ஃபிசிக்கலாக நீங்களே சரி பண்ணிக்கலாம். இது விதமான சனி பகவானை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தன்னைத்தானே வர்த்திக்கணும். அதுதான் அவருக்கு பிடிக்கும். சனி பகவானுக்கு என்ன ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க். உங்களே நீங்கள் தானே நீங்கள் வர்த்திக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானுடைய சீற்றமோ அதோடைய பிரச்சனையோ உங்களுக்கு வரவே வராது. நீங்களே உங்கள் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் பார்க்கலாம்.